அனைவருக்கும் ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம். இது வெள்ளை கரிசலாங்கண்ணி செடி எங்கள் அம்மா வீட்டிலேருந்து எடுத்துன்னு வந்தேன்னா துளுக்குமான்னு யோசிச்சா நல்ல வேலை சூப்பராக துளுத்துருச்சு. இது குட்டி கற்றாழை இங்கே நிறையா இருக்குது. பெரிய பெரிய கற்றாலெல்லாம் எல்லோரும் கேட்டாங்கன்னு பிடுங்கி கொடுத்துட்டேன். நேற்று நைட்டு நல்ல மழை பெஞ்சிருக்கும் போல், சரியான மழை. இந்த பக்கத்து கிரவுண்டில் தண்ணி தேங்குற அளவுக்கு நல்ல மழை பெஞ்சிருக்கு. துணியும் நல்லா காயவே இல்லை. சரின்னு கொஞ்சம் பெட்ஷீட்லாம் இருந்தால் காலைல அந்த பெட்ஷீட்லாம் துவச்சிட்டு இருந்தேன். இன்றைக்கி காலை டிஃபன் ஆப்பம் தேங்காய் பால் சாப்பிட்டு துணியெல்லாம் துவச்சிட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு சமையல் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். சமையல் வேலை இன்றைக்கி சிம்பிளான சமையல் தான், ஆனால் சீக்கிரமாக வேலையை முடிச்சிட்டேன். 12:45 வேலையை முடிச்சாச்சு. குழம்பு கொஞ்சம் பெரிய நாத்தனார் கொடுக்கலான்னு எங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட கொடுத்து அமிச்சேன். அவங்க கொடுத்துட்டு வரும்போது ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்தாங்களா, என்னப்பா இன்னத்துக்கு என்னன்னா எப்படியும் நம்ம சாப்பிட 2:30 மணி அவ்வளோ சாப்பிடு அப்படின்னாங்க. சரின்னு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு அப்படியே படுத்துரும். மணி ஒரு 2:30 மணிக்கு தான் எழுந்திரிச்சு சாப்பிட்டோமே. மேல் வீட்டாக்கா பிரியாணி செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பிரியாணி கொடுத்தாங்க. பிரியாணியும் ஆனியன் ரைத்தாவும். எங்கள் வீட்டு சமையல் சாப்பாடு, மட்டன் குழம்பு வச்சுருக்கேன். முட்டை 2 ஆல் கிரைண்டர் முட்டை வேக வச்சு அதிலே போட்டாச்சு. சிம்பிளான சமையல் தான், ஆனால் சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் மிளகு ஜீரக ரசம். ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பிரியாணி எடுத்து வச்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நான் செஞ்ச சமையலும் வச்சு சாப்பிட்டு முடிச்சாச்சு. இன்றைக்கி இதுதான் ஸ்பெஷல். என்னோடய வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னும் நிறைய வீடியோவில் பார்க்கலாம். பாய்.